ஈவினிங் டைம் ஆனாலே என்னோட பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி குடும்மான்னு தான் சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா எப்போதுமே. நான் வந்து சும்மா எல்லா ஸ்நாக்ஸுமே நான் பண்ணி குடுக்க மாட்டேன். நான் நான் குடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியானதா இருக்கணும்னு நெனப்பேன். சரி அந்த டைம்ல தான் கருப்பு உளுந்து களி செஞ்சு குடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். 100 கிராம் கருப்பட்டி சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கரைச்சு வரட்டும். இப்ப நல்லா கரைஞ்சு நல்லா கொதிக்கணும். நல்லா பாகா வர வேண்டாம். லைட்டா கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொதிச்சு நான் ஃபில்டர் பண்ணி மறுபடியும் கடாயில ஊத்திக்கிட்டேன். இப்போ நல்லா இதுவும் லைட்டா கொதிச்சு வரும்போது, நான் பச்சரிசியும், கருப்பு உளுந்தும் நல்லா வறுத்து திரிச்சு வச்சிருந்தேன் மாவு. அதையும் சேர்த்து நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து ஊத் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்படும்போது மறுபடியும் 1 டீஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்க்கறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து பீரியட்ஸ் டைம்லலாம் இந்த மாரி களி தான் எங்க வீட்ல எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சு குடுப்பாங்க. ஆனா, அப்பலாம் இது எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து இதோட அருமை வந்து எனக்கு இப்ப தான் புரிஞ்சுச்சு. சரி அதே தான் என்னோட பொண்ணுக்கும் நான் சாப்பிடாம இருந்த மாரி என்னோட பொண்ணும் சாப்பிடாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அவளுக்குமே இது செஞ்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவளும் சூப்பராவே சாப்பிட்டா. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி குடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.